ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7 நான் இப்போ விஎம் மிஷினாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்னோடய லேப்டாப்பில் விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா ஒரு விர்ச்சுவல் மிஷினாக விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் பட்டன். நியூவை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் பாப்பப் இருக்கும், நேம் கொடுங்க. விண்டோஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன்னா விண்டோஸ் 7 கொடுக்க போகிறேன். கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மிஷின் விஎம் மிஷின் ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மிஷின், நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ். ஸோ அடுத்து என்ன வெர்ஷன், ஸோ நான் விண்டோஸ் 7 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸ் 7 64 பிட் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதோட ரேம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா 2 GB கொடுக்குறேன். என்னோடய சிஸ்டத்தில் 8 GB இருக்குது. ஸோ நான் 2 GB ரேம் கொடுக்குறேன். ஸோ உங்களோட சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் 1 GB கொடுங்க. பை சான்ஸ் உங்கள்கிட்ட 4 GB தான் ரேம் இருக்குன்னா 1 GB கொடுங்க, அதே போதும். நான் 2 GB கொடுக்குறேன் டெம்பரரியாக. நம்ம ஃப்யூச்சரில் செட்டிங்ஸில் போயிட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கு எங்கிட்ட ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ஸோ நான் நியூவாக ஒரு ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன், விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். அது ரெக்கமெண்டட் சைஸ் 32 GB. ஆஸ் பர் டிஃபால்ட் மைக்ரோசாஃப்டோட ரெக்கமெண்டட் சைஸ் 32 GB மினிமம் வேணும் சி பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆஸ் பர் நான் க்ரியேட் பண்ணும்போது நான் 32 GB கொடுக்க போகிறதில்ல. ஸோ நான் 20 GB தான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுக்கலாம். ஸோ நிறைய ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா 32 கொடுக்கலாம். எங்கிட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க் இல்லை, சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் 20 GB தான் கொடுக்க எனக்கு 20 GB நான் போதும். ஏன்னா விண்டோஸ் 7க்கு 10 அப்ராக்சிமேட்டாக 10 GB ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ரிமைனிங் 10 GB நம்மளோட யூசேஜுக்கு வேணா கூட நம்ம ஒரு 15 GB கொடுத்தா கூட ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஸோ நான் விர்ச்சுவல் பாக்ஸ் வாட் டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்னு அடுத்த ஆப்ஷனில் கேட்குது. நான் விர்ச்சுவல் பாக்ஸோட ஹார்ட் டிஸ்க் டைப்பே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு டைனமிக் அலோகேஷன், ஃபிக்ஸட் அலோகேஷன். டைனமிக் அலோகேஷன்னா நீங்கள் கொடுக்குற சைஸ் உடனே யூஸ் ஆகாது. எவ்வளோ யூஸ் ஆகுது, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் யூட்டிலைசேஷன் எடுத்துக்கும். ஃபிக்ஸட் அலோகேஷன்னா நீங்கள் கொடுத்த சைஸ் உடனே 50 GB அலோகேட் பண்ணிங்கன்னா 50 GB ஃபுல்லாக உடனே அதுக்குன்னு லாக் ஆயிரும். டைனமிக் யூஸ் பண்ணுறது பரவாயில்ல, ஏன்னா நம்மக்கிட்ட கம்மி ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். ஸோ அப்போ டைனமிக் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய அந்த மாதிரி டைனமிக் கொடுத்து நிறையா மிஷின் க்ரியேட் பண்ண முடியும். ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டு அதுக்குன்னு அலோகேட் ஆயிரும், நம்மக்கிட்ட ஸ்பேஸ் கிடைக்காது அடுத்தது கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 32 GB நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபால்ட் வருது. நான் 32 GB கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார் ஒரு 20 GB கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இங்கே தேவைப்படுதுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ க்ரியேட் பண்ண 20 GB கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சிங்க பாருங்கள், வந்துருச்சு. விண்டோஸ் 7 மிஷின் வந்துருச்சு, ஆஃப் மோடில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாச்சு. ரேம், சிபியூ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓஎஸ் உங்களோட மிஷினோட சிபியூ அது எடுத்துக்கும். ரேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஓஎஸ் பூட் பண்ணுற பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணும்ல, அந்த மாதிரி பென்ட்ரைவோ இல்லை டிவிடியோ இன்சர்ட் பண்ணணும். ஸோ எங்கிட்ட இமேஜ் ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் டிஸ்க் எம்டின்னு காமிக்குது. இதை நான் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் டிஸ்க் இமேஜ், அதாவது நீங்கள் இமேஜை டிஸ்க்லேருந்து சூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் என்னென்னா உங்கள்கிட்ட ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ நான் இதை கொடுக்குறேன். இதை கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய பாத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும். நான் ப்ரௌஸ் பண்ணி பை சான்ஸ் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா சியில் வச்சுருக்கேன். ஸோ நான் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இங்கே ஒரு டேட்டான்னு ஃபோல்டருக்குள்ளே ஐஎஸ்ஓ ஃபைல்னு இங்கே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணி உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு 7 செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹார்ட் டிஸ்கில் அந்த ஓஎஸ் ஃபைல் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ பூட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் பூட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பூட் ஆனோன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஸ்க்ரீன் வந்துடும்.
மெயின் விண்டோஸ் நம்ம நார்மலாக மானிட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மானிட்டர் வந்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் பூட் ஆயிடுச்சு, மானிட்டர் ஸ்க்ரீன் வந்துருச்சு, மிஷின் லோட் ஆகுதுங்க பாருங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 லோட் ஆகுது, விண்டோஸ் 7 லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து இப்போ மிஷின் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம நார்மலாக வந்து இதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் 7 ஒரு சிஸ்டத்தில் போடுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பாருங்கள் வந்துருச்சு. அடுத்து வந்து நான் லாங்குவேஜ் டைம் இதெல்லாம் வந்து நீங்கள் நமக்கு என்ன வேணுமோ இப்போ நான் இந்தியாவில் இந்தியாவுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீபோர்டு யூஎஸ் தான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து இன்ஸ்டால் பட்டன். இது ஆக்சுவல் ஓஎஸ் போடுற ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம ஓஎஸ் போடுற மாதிரி ஓஎஸ் போடுறோம். பாலிசி அக்ரிமெண்ட் நான் அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் கஸ்டமரில் போயிட்டேன். அப்கிரேடுங்கிறது எக்ஸிஸ்டிங் வைஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன். நான் கஸ்டமைஸில் போயிட்டேன். அன்அலோகேட்டட் பார்ட்டிஷன் காமிச்சிருச்சுங்களா, ஹார்ட் டிஸ்க் காமிச்சிருச்சு. நம்ம 20 GB கொடுத்தோம், 20 GB காமிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே கிரியேட் நியூ பார்ட்டிஷனாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபுல் பார்ட்டிஷனாக ஃபுல் 20 GB ஒரே பார்ட்டிஷனாக கொடுக்குறனால அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து சிஸ்டம் ரிசர்வ்டும் க்ரியேட் ஆயிடுச்சு, ஓஎஸ் சி பார்ட்டிஷனும் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா ஓஎஸ் வந்து அந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அன்டில் இன்ஸ்டால் முடிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 93% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஓஎஸ் வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் உங்களோட ஒரிஜினல் லேப்டாப்போ டெஸ்க்டாப் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்பீடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஹை கான்ஃபிகரேஷனில் இருந்ததுன்னா ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோ கான்ஃபிகரேஷனாக இருந்தால் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது உங்களோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ வந்து விண்டோஸ் 7 மெஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூட் ஆகுங்களா அந்த பூட். இப்போ நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பு டெஸ்க்டாப் அப்படின்னா அதோட டிரைவர்ஸ் போடுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ்க்கும் டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா ஃபுல்ஃபில்லாக வந்து இந்த ஃபைல் ஷேரிங்கு, பென்ட்ரைவ் வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபிசிக்கலாக கொடுக்கறது எல்லாமே வந்து இப்போ ஃபிசிக்கல் பென்ட்ரைவ் உங்கள் லேப்டாப்பில் வச்சு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஓஎஸ் இது என்ன ஒரு ஓஎஸ்க்குள்ளே இன்னொரு ஓஎஸ் அப்படி தான் அந்த மிஷினுக்கு இந்த உள்ளே இருக்க 7 மிஷினுக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அந்த டிரைவர் தேவைப்படும். ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் வந்து ஓஎஸ் போட்டோன்னா உங்கள் லேப்டாப்புக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்து டிரைவர் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணும். நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்ஸ் ஓஎஸ் பூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோலாம் போவேன். அதுக்குன்னு தனியாலாம் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நான் எப்படிங்கிறது சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் பூட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பூட் ஆயிடுச்சு. யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் வந்து என்னோடய நேம் கொடுக்குறேன், பிரதாப்னு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து அட்மின் ஃபஸ்ட்டு நேம் வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட நேம் தான். நீங்கள் அட்மின் கொடுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம், இல்லை உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து உங்களோட பிசி நேம் கேட்குது. ஸோ நான் வந்து அப்படியே விட்டுறேன், பிரதாப் -PC
அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிசி நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் லேட்டராக நீங்கள் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸை போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு மை கம்ப்யூட்டர் போயிட்டு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அடுத்து வந்து நீங்கள் வந்து அதோட பாஸ்வேர்டு நான் வந்து எனக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த டைப் ஹிடன் பாஸ்வேர்டுனா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹிண்ட் மாதிரி. பாஸ்வேர்டு வந்து இப்போ உங்கள் நேம்னா மை நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஹிண்ட் வந்து இது வெளியே தெரியும். பாஸ்வேர்டு டைப் பண்ண முன்னாடியே வெளியே தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் புரியிற மாதிரி ஒரு ஹெட்டிங் வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் கீன்னு வச்சுக்கோன்னா எனக்கு பிடிச்ச ஒரு கீ நேம் ஏதாவது வைப்பேன். ஸோ இந்த நேம் இந்த கீங்கிற எக்ஸாம்பிள் இந்த நேம் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு ஞாபகம் வரணும். அது எனக்கு மட்டும் தான் வரணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கொடுக்கும்போது இந்த 3 இதே பாஸ்வேர்டே இங்கே அடிச்சிருவாங்க. ஸோ அப்படி அடிக்காதீங்க. பாஸ்வேர்டே அந்த இடத்துல கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா யாராவது வந்து உங்கள் சிஸ்டத்தை லாகின் பண்ண பார்க்குறாங்கன்னா அப்போ அந்த நேம் டிஸ்பிளே ஆச்சுன்னா அதை வச்சு அதே போட்டுருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல மை நேம் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் நேமே இப்போ லாகின் பாஸ்வேர்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குறது வேர்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு மட்டும் தான் புரியிற மாதிரி கொடுக்கணும். மற்றவங்க யாருக்கும் பார்த்தா அது புரியாத மாதிரி இருக்கணும். புரியாத மீன்ஸாக அதனால் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஸோ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் ரெக்கமெண்டட் கொடுத்தீங்க. இது வந்து அப்டேட்டுக்காக கேட்குது. நான் வந்து டிஃபால்ட் ரெக்கமெண்ட் செட்டிங்ஸே விட்டுனேன். இல்லைன்னா இன்ஸ்டால் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த அப்டேட் செட்டிங்ஸ். இல்லை நீங்கள் ஆஸ்மி லேட்டரும் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம். ஸோ நான் ஆஸ்மி லேட்டர் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் டைம் எல்லாமே மோஸ்ட்லி கரெக்டாக வந்துடும். பை சான்ஸ் வரலன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைம் டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் வந்து எந்த நெட்ஒர்க் இப்போ நெட்ஒர்க்கில் எனக்கு ஆட்டோமேட்டிக்லி லேண்ட் அடாப்டர் டிடெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிறனால இது நெட்ஒர்க் எதுன்னு கேட்குது. நான் வந்து ஹோம் நெட்ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க் பப்ளிக் நெட்ஒர்க்குன்னு கேட்குது. நீங்கள் உங்களோட நெட்ஒர்க் ஏதோ அதை கொடுத்துங்க. ஹோம் நெட்ஒர்க்கா இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க்கா இல்லை வந்து பப்ளிக் நெட்ஒர்க்கா அப்படின்னு. நான் பேசிக்காக என்னோடய ஹோம் சிஸ்டம்னால நான் ஹோம் நெட்ஒர்க் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகி உங்கள் டெஸ்க்டாப் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களோட மெஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகி உங்களோட லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தான் நாளைக்கு வந்து உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எந்த மிஷினாக இருந்தாலும் டிரைவர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஎம் மிஷினுக்கும் டிரைவர்ஸ் இருக்குது. நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்டிக்கல் டிவைஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்து 1 செகண்ட் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இன்சர்ட் கெஸ்ட் ஆட் ஆன் சிடி. இதை நீங்கள் கிளிக் இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிவிடி வந்து இங்கே உள்ள மவுண்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு மை கம்ப்யூட்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே டிவிடி வந்துருச்சுங்களா. சரி வேணால் மறுபடியும் கூட நான் அதை வந்து இஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எம்டியாக இருக்குது. மறுபடியும் கூட உங்களுக்கு மறுபடியும் காமிக்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இது காமிக்கல. இப்போ பாருங்க ஒரு எம்டி ஹார்டு எம்டி விசிஏடி எந்த இது இல்லை. இப்போ நான் நேராக போயிட்டு இந்த இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிவிடி வந்துருச்சுங்களா. ஸோ இந்த டிவிடியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ண சொல்லி எஸ் கேட்கும். கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கலாக டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பாருங்கள் ஒரு சர்வீஸ் வந்துருச்சு. இதை நெக்ஸ்ட்
இது இன்ஸ்டலேஷன் பாத் வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போகுது. ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எந்த செட்டிங்ஸ் வேணாம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இருக்கிற சிம்பிளாகவே என்ன ரெக்கமெண்டோ அதை அப்படியே கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அளவு கேட்குது, ஓகே அளவு கொடுத்துருங்க. இது என்ன டிரைவர், எல்லாமே அதோட சப்போர்ட்டிங் டிரைவர். நார்மலாக நம்ம ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு வந்து டிரைவர்ஸ் ஃபைனலாக ஆடியோ டிரைவர், வீடியோ டிரைவர், கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர், இந்த டிரைவர்ஸ்லாம் போடுறோம்ல அதே தான் இதுக்கு தேவையான டிரைவர்ஸ் இந்த இன்பில்ட்டாக இதிலே இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீபூட் கேட்கும். ஸோ நம்ம ரீபூட் கொடுக்கணும். ஏன்னா ரீபூட் கொடுத்ததுக்கப்புறம் தான் டிரைவர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் மோஸ்ட்லி ரீபூட் சில இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்ஸ் கேட்கும். ரீபூட் கொடுத்தா தான் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரீபூட் கொடுத்துட்டோம். ரீபூட் ஆகி பூட் ஆகிட்டுருக்குது, ரீஸ்டார்ட் ஆகுது மிஷின். நார்மலாக விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. நான் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மிஷின் வந்து பூட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஓஎஸ்க்குள்ளே எல்லாமே டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஏதாவது ஓஎஸ் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மிஷினை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து உங்களோட வந்து டைம் சேவ் ஆகும். இதனால் உங்களோட ஒர்க்கு வந்து பாதிக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் பாதியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். இதை அந்த மிஷின் அப்படியே வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை ஒர்க் வந்துருச்சு, நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணுன்னா ஒன்றும் ஸ்டாப் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த இடத்துல சேவ் பட்டன் யூஸ் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பாருங்கள். பாஸ் பட்டன் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூம் இங்கே ரெஸ்யூம் கேட்கும். ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இந்த விஎம் விட்டுங்களோ அதே இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.